வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்மகிட்ட சர்வீஸ் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இன்புட்டும் கொடுத்துருக்குறாங்க, ஒரு எல்இடி பவர் எல்இடி கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு இந்த மைக் கேபிள் மூலிமா பவர் ஆம்புக்கு வந்து அவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இது மேலே ஒரு வெயிட் வச்சா ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது வெயிட் வைக்கும்போது இந்த பாடி கிரவுண்டு அந்த பாடி கிரவுண்டோட கனெக்ட் ஆகுது, அதனால் ஒர்க் ஆகுது. வெயிட் இல்லாதப்போ நம்மளுக்கு அந்த கிரவுண்டு கனெக்ஷன் கட் ஆகிறதுனால ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்னு சொல்லி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி சர்க்யூட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்குறாங்க, அதாவது 12 வோல்ட் 500 மில்லிஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கு ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட்டு, அதில் வந்து 7805 ரெகுலேட்டரும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு MP3 போர்டு, அது கூட பார்த்திங்கன்னா மைக் இன்புட்டோடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அதோட அவுட்புட்டு. அப்புறம் அந்த பவர் சப்ளைலாம் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் இந்த எல்இடி லைட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வந்து முன்னாடி இண்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிறதுனால நமக்கு வந்து இது அது பாட்டுக்கு தெரிய, அது தனியாக நமக்கு வியூ மீட்டர் மாதிரி ஓடாது. 12 வோல்ட் அதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட்டுக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க, இன்புட்டு அங்கேயே இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தோம்னா அந்த மைக் பின் வந்து சீல்டு ஒயர் மூலிமா உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீல்டு ஒயரில் ஒரு ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சீல்டில் வர்ற அந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இது கூட சால்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எர்த்திங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை நம்ம இப்போ ப்ராப்பராக சால்டிங் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அதில் வச்சு நம்ம சால்ட் அயனை யூஸ் பண்ணி சால்டிங் பண்ணுறோம். சால்டிங் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது இல்லையான்னு சொல்லி நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி அந்த பின்னிலிருந்து இந்த கனெக்டர் வரைக்கும் கரெக்டான அந்த கண்டினியூட்டி இருக்குதான்னு சொல்லி பீப் மோடில் போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக செக் பண்ணுறோம். பாசிட்டிவுக்கு பீப் வருது. அதே மாதிரி நெகட்டிவும் செக் பண்ணி பார்த்துக்குறோம். நெகட்டிவும் பார்த்திங்கன்னா பீப் வருது. இப்போ வந்து இது ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம இதுக்கு சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எல்இடி பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு தான் ஓடும். நம்ம வியூ மீட்டர் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு இண்டிகேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த செட் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இதை நம்ம கொடுத்துட்டு போகிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.